தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் உங்களுக்கு பெருசா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னாக்கா எனக்கு பின்னால் இருக்கிற அந்த படத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க யாரை பத்தி நம்ம பேச போறோம். எம்ஜிஆருடைய பக்தர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அனைவருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தருகிறேன். இத்தனை வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் இருந்து, எத்தனை வருஷம் ஆச்சு? 87 வருஷத்தை, 97, 2007, 2017, 39 வருஷம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் இருந்து 39 வருஷம் ஆச்சு. 39 வருஷம் ஆன பின்னும் அவரை பற்றி தான் நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படி? அவருக்கு முன்னால செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து ஆட்சி செஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நம்ம பேசுறதே கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை பற்றி இன்னமும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்ன? அதாவது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தன் பிரச்சனையாக நினைக்கக்கூடிய மனிதன் யாரோ அவனை அனைவருக்கும் பிடிக்கும். அவனை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அது போலதான் இதுவும். எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விட அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கலாம் இதை பத்தி யோசிச்சுருப்பார். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு உதவி கேட்க வராதுன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? நம்ம கிட்ட உதவி கேட்க வருவார். நாமளும் அவரை பார்ப்போம். சரி, நம்ம கிட்ட எதை கேட்க வந்திருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்டு சொல்லுப்பா, என்ன விஷயமா நம்ம பார்க்க வந்த அப்படின்னு புரியாத மாதிரி கேட்போம். அவரும் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு, இது நான் வெளியே வரணுனாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை தீரணும்னாக்கா எனக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்படுது, நீங்க எனக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப உபகாரமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் குறிப்பிட்ட காலத்துல இதுக்கு பதில் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு, எங்க அப்பா உனக்கு மட்டும்தான் சிக்கல் நினைச்சியா? ஊர்ல எல்லாருக்கும் தான் சிக்கல், எனக்கு தான் சிக்கல், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். அப்படி இல்லையா, என்னால இவ்வளவு முடியாதுப்பா, இதுல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னு வச்சுங்களேன், என்கிட்ட காசு இல்லை, நான் இன்னொருத்தர்கிட்ட அது வாங்கி தரேன், அது வட்டி கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பல விதமா சொல்லுவோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். அவனுக்கு உதவிகளை செய்யணுங்கிற எண்ணம் அதிகமான பேருக்கு வருவதே இல்லை. அது அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்காக அமைந்தவர் தான் எம்ஜிஆர். அதனாலதான் அவர் இன்னமும் அவங்க போட்டிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட உதவின்னு கேட்க வர ஒருத்தருக்கு பார்த்தாருனாக்கா என்ன பண்றாரு? இது மாதிரி ஒருத்தர் உதவி கேட்டு வந்திருக்காரு. அவருடைய நண்பர் என்ன பண்ணிக்கிறாரு? அந்த ராமாவரம் தோட்டத்தில் போய் அவரை பார்த்துட்டா அவரோட உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு போறாரு. இவர் அவரை பார்த்தாரு எம்ஜிஆர். பார்த்துட்டு சரி இவர்கிட்ட அண்ணகிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஏன்னா நம்ம வந்தமே உதவி கேட்கணும்னு நினைச்சோமே, இந்த மாதிரி வந்துட்டு பேசாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்றாரு. இப்போ வெளியில போன எம்ஜிஆர் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்த உடனே இவர் என்ன பண்ணார்? இப்போ நம்மளுக்கு எம்ஜிஆர் செய்வாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணாரு? அவரை பார்த்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் புரியல, என்ன பிரச்சனைக்காக வந்தாரு கேட்கவே இல்லையே. கேட்காமலேயே சாப்பிட்டியான்னு கேட்டாரு, சாப்பிட்டேன்னு சொல்லி கிளம்பி போட்டு வந்தாரு. என்ன பண்றதுன்னு புரியாம தங்கிட்டாரு. உடனே கொஞ்ச தூரம் நான் வந்து எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு, இந்தா இன்னொரு கவலை பண்றாரு, இதை எடுத்துட்டு போய் உங்க பிரச்சனை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அதை பிரிச்சு பார்த்தவனுக்கு ஒன்றும் புரிபடல. ஏன்னா அவர்கிட்ட கேட்க வந்த தொகையை விட 4-5 மடங்கு அதிகமா இருந்தது. தனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் வந்தா அந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்க கூடாது, அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிரச்சனை வராம அவன் திறப்பு நல்லபடியா வாழறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய வல்லல் தன்மை.
கேட்டு கொடுக்கறதுங்கிறது உதவி, கேட்காமையே கொடுக்கறது தான் வள்ளல். அந்த வள்ளலாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்ததனால்தான் அவர் மறைந்தும் இத்தனை ஆண்டுகளாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதாரண வள்ளல் கிடையாதுங்க. நாமெல்லாம் சங்க இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் தான் பார்த்திருப்போம். நேரில் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம அத்தனை பேரும் நேரில் பார்த்த ஒரே வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். நேரில் பார்க்காத வள்ளல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சுப்பாங்க. பிரச்சனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு செய்யறது ரொம்ப குறைவில் யாருமே கிடையாது. அப்படி செய்தவர் தான் எம்ஜிஆர். அதாவது தன்னை தேடி வருபவருக்கு அன்றைய பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைப்பதல்ல, அதற்கு பிறகு அவருக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறது சேர்த்து வச்சு செய்யக்கூடியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்ல, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னன்னாக்கா, அவர் இறக்கக்கூடிய தருவாயில் அவர் மாண்டு விடுவார் என்று அவர் மனதுக்கு தெரிந்துவிட்டது. அந்த தருவாயில ஒரு 2 மாசத்துக்கு முன்ன, சாவதுக்கு 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால தன்னுடைய அடிமட்ட தொண்டர்களை எல்லாம் வரவழைத்து அனைவருக்கும் பணமாக கையில் இருந்த பணமெல்லாம் கொடுத்து அப்படிட்டே தான். ஏன்னாக்கா இந்த பணத்தை வச்சு விட்டுட்டு போனா யார் இது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எடுத்து போவாங்க, திருட்டுன்னு ஆயிடும். அதை விட இந்த அடிமட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் கூப்பிட்டு நாங்கள் அதை கொடுத்து கொண்டிருந்தால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று கொடுத்து அனுப்பினாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம்! எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? யாராலையுமே செய்ய முடியாது. அதை செய்வதற்காக பிறந்த ஒரே மனிதன் எம்ஜிஆர். அதனால்தான் எம்ஜிஆரை இன்னும் நாம் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம், போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவரை தெய்வமாகவே நிறைய பேர் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே மனிதராக தெரியக்கூடிய அவர் சிலருக்கு தெய்வமாக தெரிகின்றார். இன்னும் காலம் போக போக அனைத்து மக்களுக்குமே அவர் தெய்வமாக தெரிவார் என்றுதான் சொல்லுகிறேன். ஏனென்றால் தெய்வமாக தெரிவதால் தான் அவரை நாம் போற்றுகின்றோம், பேசுகின்றோம். ஆகவே உலகத்திலேயே அனைவருக்கும் தெரிந்த உண்மையான வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் அது எம்ஜிஆர் மட்டும்தான், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.